எண்ணெய் மிதக்க மிதக்க கல்யாண வீடுகளில் நெய் சோறுக்கு செய்கிற கிடாக்கறி குழம்போட ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம், பட்டை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே இப்போ ஒரு 3 வெங்காயம், 5 தக்காளி எக்ஸ்ட்ராவாக போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கழுவி வச்சிருக்க 1 கிலோ கிடாக்கறியை அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அதை மூடி போட்டு ஒரு 50% குக் பண்ணணும். குக் பண்ணதும் 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடணும். இப்போ மூடி போட்டு அது வேகட்டும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2 பத்தை தேங்காய், 2 டீஸ்பூன் உடச்ச கடலை, அதுக்கப்புறம் சோம்பு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா குழம்பு கொதிச்சதும் மூடி போட்டு 2 விசில் நல்லா விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் மிதக்க மிதக்க இன்ஸ்டண்ட்டான கிடாக்கறி குழம்பு ரெடி. இது ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதோட அல்டிமேட் ஹீரோ யார் தெரியுமா? நெய் சோறு தாங்க. அதை சுட சுட இலையில போட்டு இந்த கிடாக்கறி குழம்பு அதில் ஊற்றி கறி ஒரு பீஸும் சாப்பாடு ஒரு பீஸும் வச்சு பெரட்டி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.